வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட். நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய வானிலை அனுமானம் 20 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. இன்றைய இதில் பார்த்திங்க அப்படின்னா, காற்றின் சங்கமம் தென் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, கேரள பகுதிகள், கர்நாடகத்தின் உட்புற பகுதிகளில் மற்றும் தமிழகத்தின் மேற்கு பகுதிகள் சில பகுதிகளில் இந்த காற்றின் சங்கமம் காணப்படுகிறது. இதன் காரணமாக வெப்பச்சலன மழை இந்த பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளிலையும் இன்று இந்த கோடைக்கால வெப்பம்ன்றது 2 டிகிரி முதல் 3 டிகிரி வரையிலும் உயர்ந்து காணப்படுவது, அதாவது இயல்பிலிருந்து உயர்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் இயல்பு உயர்ந்துன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இயல்பு இன்று 32 டிகிரி அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இந்த பகுதிகளில் 32 டிகிரி இருக்கும் அப்படின்னா, 2-3 டிகிரி உயர்ந்து காணப்படும் அப்படின்னா 32னா 33, 34 அல்லது 35 டிகிரி இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ அது பிரகாரம் பார்த்திங்கன்னா, வட தமிழகத்தின் உட்புற பகுதிகள், சென்னை உள்பட உட்புற பகுதிகளில் 36 முதல் 39 டிகிரி, வட மாவட்டத்தின் உட்புற பகுதிகள் திருத்தணி, ஷோலிங்கர், வேலூர் இந்த பகுதிகளெல்லாம் 40 முதல் 41 டிகிரி வரையிலான வெப்பநிலையும், விழுப்புரம், திருச்சி மற்றும் சேலத்தின் உட்புற பகுதிகள் மற்றும் கொங்கு மாவட்டங்களில் திருப்பூர் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தின் சில பகுதிகள், திருப்பூர் இந்த பகுதிகள் எல்லாமே 38 முதல் 40 டிகிரி, கரூர், நாமக்கல் பகுதிகள் உட்பட. தென் தமிழகத்திலையும் மதுரை, விருதுநகர், நெல்லை இந்த பகுதிகள் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா 36 முதல் 39, சில பகுதிகளில் 40 டிகிரி வரலையும் கூட செல்வதற்கு வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஏனைய பகுதிகளில் 35 முதல் 38 டிகிரி வரலையுமான ஏனைய மாவட்டங்களில் பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ராயலசீமா, மத்திய இந்தியா பகுதிகள் மற்றும் குஜராத், ராஜஸ்தான் பகுதிகளிலையும் வெப்பநிலை 40 முதல் 45 டிகிரி வரையும் உயர்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை, அதாவது நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியின் உட்புற பகுதிகளில், மதுரையின் மேற்கு பகுதிகள், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் நேற்று மாதிரி இன்றும் லேசானது முதல் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், கொங்கு மாவட்டங்களில் சில பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் நேற்று மாதிரி நம்ம மேட்டுப்பாளையத்தில் பார்த்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி தமிழகத்தில் வட மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிய உட்புற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும். கேரளாவில் இடுக்கி மாவட்டம், பத்தனம்திட்டா மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் இன்று ஒரு சில பகுதிகளில் கனமழை, மற்ற இணைய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். கர்நாடகத்தின் உட்புற பகுதிகள், தட்சிண கன்னடா, அதாவது மங்களூரு, உடுப்பி, சிக்மகளூரு, அசன், சாகரா, தாவணகரை இந்த பகுதிகள், சித்திரதுர்கா மற்றும் சிக்பலாப்பூர், தும்கூர் இந்த பகுதிகள், பெங்களூரு கூட இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி ராயலசீமாவின் உட்புற பகுதியில், கர்நாடகத்தை ஒட்டிய சில பகுதிகளில் லேசான மழை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இல்லை. வட ஆந்திர பகுதிகளில் ஒரு சில பகுதிகள், விசாகப்பட்டினம், விஜயநகரம் ஒட்டிய பகுதிகளிலையும் ஹைதராபாத்லேயும் ஒரு சில இடங்களில் இடிமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையினுடைய ஒரு சுருக்கம். இதுதான் மழை எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாற்றங்கள் அடுத்து நாளைக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.